ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு, சூப்பரான வாய்ப்பு. என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாக் இன் இன்டர்வியூ தான். காலையில் போகிறோம், சாயங்காலம் வேலை வாய்ப்போடு திரும்பி வரோம். எனக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா 15/10/2025. இது என்ன வேலைக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அசிஸ்டண்ட் லைப்ரரியன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே இயங்கக்கூடிய காந்தி கிராமம் ரூரல் யூனிவர்சிட்டியில் தான் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் இப்படியே நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதை வெளியிட்டிருக்கிறது யார் அப்படின்னா, த காந்தி கிராம் ரூரல் யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி. இவங்க தான் இப்போதைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? 4th சைக்கிள் A++ கிரேடோடைய ஒரு யூனிவர்சிட்டி. இது என்ன ரோல் அப்படின்னா, டெம்ப்ரவரியாக லைப்ரரியன் ரோலுக்கு எடுக்கிறாங்க, அசிஸ்டன்ட் லைப்ரரியன் ரோலுக்கு. சரிங்களா? ஸோ வென்யூ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்திரா காந்தி பிளாக்குக்கு நீங்கள் டேரெக்டாக 15/10/2025, அதாவது அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி டேரெக்டாக 10:30 மணிக்கு நீங்கள் போயிடணும். போன பிறகு அங்கே இந்த ஒரு இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கீழே ஒரு அப்ளிகேஷன் பெர்ஃபார்மா அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது. ஓகேங்களா? அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து முடித்த பிறகு நீங்கள் அதை இன்டர்வியூ டயத்தில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக உங்களுடைய ஒரிஜினல் எவிடென்சஸ் எல்லாம் அவங்க கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த எவிடென்சஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க. அது போக 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க இன்டர்வியூ லொக்கேஷனுக்கு. சரிங்களா? அப்படியே எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாஸ்டர் டிகிரி வேணும், லைப்ரரியில் இல்லை இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் மாஸ்டர் டிகிரி வேணும், 55% மார்க்காவது நீங்கள் நெட்டிலையோ ஸ்லெட்டிலையோ பிஹெச்டிலையோ வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைப்ரரி ஆட்டோமேஷன் கோஹா சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. எம்ஏஆர்சி ஃபார்மேட்டும் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் லைப்ரரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்றது இங்கே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் பெர்ஃபார்மையும் நம்ம பார்த்துருவோம், என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. பார்ட் டைம் டீச்சர்ஸு, கெஸ்ட்டு டீச்சர்ஸாக தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைடுன்றது கொடுத்துருங்க. என் ஸ்கூலு, டிபார்ட்மெண்ட், சென்டர் அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. அது போக உங்களுடைய பேர், உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன, பின்கோடு என்ன, செல் நம்பர் என்ன, இமெயில் கொடுத்துருங்க. கரெக்டாக எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இமெயிலும் செல் நம்பரும் கொடுங்க. பேன் நம்பர் என்ன, ஆதார் நம்பர் என்ன அப்படின்றது கொடுத்துருக்கோங்க. அப்புறம் கிராஜுவேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்கு, பிஜி என்ன படிச்சிருக்கீங்க, எம்ஃபில் என்ன, பிஹெச்டி என்ன, போஸ்ட் டாக்டரேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஓகே, நெட்டு வித் ஜேஆர்எஃப், நெட்டு ஸ்லெட்டு இதெல்லாம் ஏதோ பண்ணியிருக்கீங்களா, அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே இருக்குது உங்களுக்கு அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரிசர்ச்க்கு நீங்கள் எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டீட்டெயில்ஸாக அனுப்பிச்சி விடாதீங்க. டைரெக்டாக நீங்கள் போவீங்க இல்லையா, அன்றைக்கே நீங்கள் போகிறப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா மக்களே? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.